பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்போதும் நம்ம கடவுளின் மனதை படிக்கணும். கடவுள் என்ன ஆசைப்படுகிறார், அது பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5 சொல்கிறபடிக்கு உங்கள் மனதும் கடவுளின் மனதும் ஒன்றாகணும். யூ ஷுட் ஹேவ் தி மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அப்போ எப்போதும் கடவுள் என்ன ஆசைப்படுகிறார், கடவுள் ஆசைப்படுவது, கடவுள் எப்படி உங்களை அன்பு செய்கிறாரோ அதுபோல் நீங்களும் நானும் கடவுளை திருப்பி அன்பு செய்யணும். அன்பு எப்படி செயலில் காட்ட முடியும்? செயலில் எப்படி காட்ட முடியும் அன்பை? அன்பை காட்டுவது, கடவுள் சொன்னார், என்னை அன்பு செய்கிறவர்கள் என் வார்த்தையை கீழ்ப்படிவார்கள். இப்போ கீழ்ப்படியல் தான் அன்பு உண்டு. அப்போ எப்போதும் நம்ம மனசை கீழ்ப்படியக்கூடாது, நம்ம ஆசையை கீழ்ப்படியக்கூடாது. நம்மளை எல்லாம் அன்பு செய்கிறது. நம்ம ஆசையை கீழ்ப்படியும் போது நம்மளை அன்பு செய்கிறோம். சுயநலம்னு சொல்லுவதுக்கு நம்ம எப்போதும் கடவுள் என்ன ஆசைப்படுகிறாரோ அதை கீழ்ப்படியணும், அதேபடிக்கு கீழ்ப்படியணும். அதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தக்கூடாது, டைல்யூட் பண்ணக்கூடாது. கொஞ்சோண்டு கடவுள் ஆசை, கொஞ்சோண்டு என்னோட ஆசையும் இருக்கட்டும், அப்படி இல்லை. அது கொஞ்சோண்டு அப்படி தண்ணி சேர்த்தனா அதில் பெரிய பிரச்சனை உண்டு. பல நேரத்திலையும் நம்ம கேள்வி கேட்டிருப்போம், இஸ்ரேல் மக்கள் ஈஜிப்ட் நாட்டின் அடிமைகளாக எத்தனை வருஷம் இருந்தாங்க? 437 வருஷம் அடிமையாக இருந்தார்கள். எப்போதும் நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா, எதனால், கடவுள் ஏன், இல்லை எதுக்காக, அவங்க என்ன ஒரு பாவத்தை செய்தார்கள், ஏன் அடிமையாக இருந்தார்கள்? ஆறாவது தவறு, அது சின்ன ஒரு தவறு, அப்ரஹாம் செய்த தவறு. அது விசுவாசத்தின் தந்தையான அப்ரஹாமின் தவறு. இப்போ அப்ரஹாமை பற்றி நம்ம பேசணுன்னா நோவாவிடம் இருந்து நம்ம போகலாம். நோவாவுக்கு எத்தனை மக்கள்? 3 மக்கள். ஒன்று ஷேம், ஒன்று ஜோஃபெத், அப்புறம் இன்னொன்று ஹாம். அதில் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் தான் ஷேமும் ஜோஃபத்தும். ஹாம் அவர் சபிக்கப்பட்டார். அதுக்கு காரணம் என்ன? நோகா குடிபோதையில் ஆடை இல்லாமல் இருந்தபோது அவரை ஏளனம் செய்தார், இன்சல்டட். அப்போ எப்போதுமே இன்சல்ட்டு கவனிச்சுக்கொள்ளணும். நம்ம தாய் தந்தையிடம் அது நான் தமாஷைக்கு தான் பேசினேன், விளையாட்டாக பேசிவிட்டேன்னு சொல்லும்போது இதெல்லாம் பதியப்படும். அங்கே கவனிக்கணும். சில நேரத்தில் நம்ம பேசுகிற விஷயங்களெல்லாம் கவனிக்கணும். அப்போது அப்ரஹாம் 6வது இந்த ஜென்ரேஷனில் இருந்து பிறந்தார். தலைமுறையில் பிறந்தது ஷேமாவது ஜென்ரேஷன்லேருந்து அவர் பிறந்தார். ஷேமாவது ஜென்ரேஷனில் வந்தவர் தான், தலைமுறையில் வந்தவர் தான் தேரா, அப்ரஹாமின் தந்தை. பிரைஸ் தி லார்ட். அப்போது முதலில் தேரா எங்கே தங்கி குடியிருந்தார்? அந்த ஊருக்கு பேர் என்ன? அந்த ஊருக்கு பேரும் ஊரில் குடியிருந்து வந்தார். இதெல்லாம் பார்க்கணுன்னா தொடக்க நூல் 11வது அதிகாரம் 26வது வசனம். கடவுள் முதலில் அப்ரஹாமை கூப்பிட்டது எங்கே வச்சு, ஏது ஊரில் வச்சு கூப்பிட்டார்? எல்லாரும் தொடக்க நூல் 12வது அதிகாரம் தான் பார்க்குவீங்க, அங்கே தான் கூப்பிட்டாருன்னு. ஹாரான் ஒரு ஊருக்கு தேரா அவங்க அப்பா கூட்டிகிட்டு போய் ஹாரான் ஒரு ஊரில் இருப்பாங்க. 11வது அதிகாரம் 26 பார்க்கும்போது தெரியும். தேரா அவங்க ஆரெல்லாம் கூட்டிகிட்டு போவார்னு பாருங்கள். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேராங்கிறவர் அப்படின்னா அவங்க அப்பா, 6வது அப்பா அப்ரஹாமின் தந்தை, அப்ரஹாமையும் பேரனான லோத் என்ன, தேராவது அண்ணன் பையன், லோத்தையும் அண்ணன் இறந்து விடுவா. அப்படி
அப்போ அண்ணனோட பையன் லோத். அதேபோல் அப்ராமின் மனைவி சாராவை கூப்பிட்டுட்டு எங்கே போவாங்க? ஹாரான்கிற ஊரில் போய் குடியிருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஹாரான்கிற ஊரில் இருந்து தான் கடவுள் அழைத்ததாக இருக்குது. பைபிளில் நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிறது முதல்ல கடவுள் அப்ராமை அழைப்பது எங்கேருந்து? ஹாரானில் இருந்து. பைபிளில் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது இல்லையா? 12:1 ஹாரானுக்கு வந்து சேர்ந்து அங்கே குடியிருக்கும்போது தான் கடவுள் அப்ராமை அழைத்தார். ஆனால் திருத்தூதர் பணிகள் 7வது அதிகாரம் 2-4 வரை. அப்போ இதில் தேரா வந்து அப்ராமை ஹாரான் ஊருக்கு கூட்டிகிட்டு போவாப்படி, ஹாரானுக்கு கூட்டிகிட்டு போவாப்படி. ஊருங்கிற ஊரில் இருக்காங்க. அந்த ஊரில் இருக்கும்போது இங்கே பைபிளில் நம்ம பார்க்கும்போது அவங்க அப்பா தேரா வந்து அப்ராமையும் லோத்தையும் அப்ராமின் மனைவியையும் கூட்டிக் கொண்டு எங்கே போகிறாங்க? ஹாரானுக்கு போகிறாங்க. ஆனால் கடவுள் முதலில் கூப்பிட்டது, 2வது தான் ஹாரானிலிருந்து கூப்பிடுறது. முதலில் கூப்பிட்டது ஊரிலிருந்து கூப்பிட்டது, தேராவை கூப்பிடவில்லை. அது பைபிள், அது திருத்தூதர் பணிகள் பார்க்கும்போது தான் தெரியும். முதலில் கடவுள் அப்ராமை கூப்பிட்டது ஊர்ங்கிற ஊரில் இருக்கும்போது தான், நீ புறப்பட்டு கானாவுக்கு செல். அப்ராம் என்ன செய்தார்? அது ஒரு வினோத பயணமாக மாற்றிவிட்டார். அவர் என்ன செய்தார்? கடவுள் கூப்பிட்டது அப்ராமை, நீ போ. அப்போ அப்ராம் என்ன செய்திருக்கணும்? சாராவை மட்டும் கூட்டிக் கொண்டு போயிருக்கணும். அப்ராம் என்ன செய்தார்? அவங்க அப்பாவிடம் போய், கடவுள் அப்படி என்னை கூப்பிட்டுருக்காரு, கானாவுக்கு போக சொல்லியிருக்கிறார், நீங்கள் இந்த தலைமையை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ அவங்க ஆடு மாடு என்னெல்லாம் கையில் இருந்துச்சோ 5-6 மாட்டையெல்லாம் தூக்கிட்டு புறப்பட்டு சென்றாங்க. அதாவது தலைமை யார்? அவங்க தந்தை தேரா. என்ன செய்தார்? என் பேரனும் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி லோத்தையும் கூப்பிட்டுட்டு நடக்க போகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். கானாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க எங்கே போகிறாங்க? ஹாரானில் போய் இருக்கிறார். அப்போ 5 வருஷம் ஹாரானில் இருக்கும்போது எப்போதும் கடவுள் நமக்கு சொல்கிற திட்டத்துக்கு எதிராக நம்ம நடக்கும்போது கடவுள் பேச மாட்டார். பிரைஸ் தி லார்ட். கடவுள் செயலாட்ட மாட்டார் நம்ம வாழ்க்கையில். இங்கேயும் அதுதான் நடந்தது. அவங்க அப்ராமின் தந்தை இறக்கிற வரைக்கும் கடவுள் பேசவில்லை. பிரைஸ் தி லார்ட். 5 ஆண்டுகள் கடவுள் பேசவில்லை. நம்மளில் பல குடும்பங்களையும் பல நபர்களையும் நமக்கு ஜபிக்கும் போதும் இறை அனுபவம் கிடைக்காத காரணம், பல விஷயங்கள் நம்ம கடவுளுக்கு விருப்பத்துக்கு எதிராக நம்ம பயணம் செய்வோம், வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வருவோம். கடவுள் பேச மாட்டார். பிரைஸ் தி லார்ட். கடவுள் காத்திருப்பார். கடவுளை காக்க செய்வதற்கு காரணம், சில விஷயங்கள் கடவுள் சொல்கிறதுக்கு எதிராக நம்ம நடக்குவோம். அப்ராமிடமும் கடவுள் சொன்னார், நீ புறப்பட்டு போ. சொல்லும்போது அதில் நிறைய தவறு நடக்கும். கடவுளின் பாதையிலிருந்து நம்ம வழி தவறி போகும்போது இதே தான் யோனாவுக்கும் நடந்தது. கடவுள் சொன்ன ஊரை விட்டு வேறு ஊருக்கு போகும்போது என்ன நடந்தது? மீன் வாய்க்குள் போய் கடவுள் காத்திருந்தால் எத்தனையோ காலம் காத்திருக்க வேண்டி வந்துச்சு. அதுக்கப்புறம்தான் அவங்களை பயன்படுத்த முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். நிமியாவுக்கு போகும்போது கடவுள் போச்சொன்ன ஊரை விட்டு இவர் போகிற ஊர் வேறு ஊருக்கு போவார். அப்போ இதே தான் நம்மளை குறைத்து கடவுளுக்கு ஒரு விருப்பம் உண்டாகும். அப்படின்னா அது வாழ்க்கை பயணத்தில் கடவுள் ஒரு இடத்துக்கு போக சொல்லுவார், ஒரு முடிவு எடுக்க சொல்லுவார். கடவுளுக்கு ஒரு முடிவு இருக்கும். நம்ம பயணிப்பது நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவெடுப்போம்னா நம்ம பயணம் செய்வோம். அப்போது கடவுள் பேச மாட்டார். பிரைஸ் தி லார்ட். இங்கேயும் கடவுள் பேசவில்லை. 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த தலைமை கொடுத்திருந்த தந்தை மரித்ததுக்கு அப்புறம் தான் கடவுள் மீண்டும் பேசினார். அப்ராமிடம் பேசினார். என்ன பேசினார்? நீ புறப்பட்டு கானா தேசத்துக்கு போ. தொடக்க நூல் 12:1 கடவுள் சொல்லுவார். கடவுள் சொன்ன உடனே அப்ராம் என்ன செய்வார்? அவர் இதேபடி லோத்தையும் கூட்டி மனைவியும் கூட்டிக் கொண்டு கானாவுக்கு போகிற வழியில் அவர் பார்க்குவார். கானாவுக்கு போவார். அந்த வழியில் போகும்போது அங்கே பச்சை பசுமை இல்லை, அங்கே பஞ்சமாக இருக்குது. அப்போ என்ன செய்வார்? சம்பாதிக்கிறதுக்காக இன்னும் பசுமையாக வாழ்க்கை வாழ்வதற்கு, நல்லொரு வாழ்வதற்கு எங்கே போவார்?
சுற்றி சுற்றி ஈஜிப்டுக்கு போவார். பிரைஸ் தி லார்ட். இதுதான் விஷயம். கடவுள் ஒரு காலமும் ஈஜிப்டுக்கு போக சொல்லவில்லை. பிரைஸ் தி லார்ட். கடவுள் விரும்பாத வாழ்க்கையை பலவங்களும் நம்மளும் இந்த காலத்திலையும் தேர்ந்தெடுக்கிறனால் அநேக பிரச்சனைகள் வாழ்க்கையில் உண்டாகும். கடவுள் கானா தேசத்துக்கு தான் போக சொன்னார். ஆனால் அப்ராம் எங்கே போனார்? ஈஜிப்டுக்கு. ஈஜிப்டில் கொஞ்சம் காலம் இருக்கல, 5 வருஷத்துக்கு அதிகமாக அப்ராம் அங்கே குடியை கொண்டார். பிரைஸ் தி லார்ட். ஒரு காலமும் போக முடியவில்லை. ஈஜிப்டுக்கு போனார். அப்போ என்னெல்லாம் பிரச்சனை உண்டாச்சு? எப்படி பிரச்சனை உண்டாச்சு? பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்களாம் ஒரு கேள்வி கேட்பீங்க, அப்போ கடவுள் என்ன விரும்புகிறார் அது எப்படி எனக்கு தெரியும்? என் வாழ்க்கையெல்லாம் எப்படி முடிவெடுக்கிறது? பொண்ணுக்கு ஒரு பையன் வந்திருக்கு, இந்த பையனை தேர்ந்தெடுப்பதா இல்லை வேறு பையனை பார்க்குறதா? இது எத்தனை பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும்? இல்லை இந்த இடத்துல வீடு கட்டுறதா, இங்கே வைக்கிறதா? பையனை இந்த கோர்ஸுக்கு சேர்த்துறதா இல்லை இந்த காலேஜில் சேர்த்துறதா, இல்லை இந்த கோர்ஸ் எடுக்கிறதா வேறு கோர்ஸ் எடுக்கிறதா? இந்த இடத்த விற்கலாமா இல்லை பேங்கில் வச்சு கடன் வாங்கலாமா? என்ன முடிவெடுப்பதுங்கிறது பலவங்களுக்கும் அந்த சந்தேகம் உண்டாகும். அப்போ கடவுள் நம்மளிடம் பேசணும், கடவுள் சொல்லணும், நீ இப்படி இல்லை இப்படி செய், இந்த முடிவு இல்லை நீ இந்த முடிவை செய். கடவுள் பேசணுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? நம்ம கடவுளிடம் கேட்கணும். நம்ம கேட்பதில்லை, அதுதான் பிரச்சனையே. ஒரு ஆளும் யாரெல்லாம் கடவுளிடம் கேட்கிறீர்களோ அவங்களுக்கு பதில் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆராதனைக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் அதிகமாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து கடவுளிடம் கேளுங்கள். பிரைஸ் தி லார்ட். கேட்கும்போது கவனிக்கணும், கடவுள் தூய்மையாக இருக்கிற போது நீங்களும் அந்த இடத்தில் தூய்மையாகணும். அங்கே எப்படி தூய்மையாவது? கடவுளுக்கு முதல் ஸ்தானம் கொடுத்து வேறு ஒரு சிந்தையும் மனதுக்குள் கொண்டு வராமல் நீங்கள் செய்த பாவத்தை சொல்லி பச்சாத்தபிக்கணும். அப்போது தூய்மையாவீர்கள். பச்சாத்தபிக்கும் போது பரிசுத்த ஆவியின் நிறைவு உண்டாகும். கடவுள் உங்களிடம் பேசுவார். அது மட்டும் இல்லாமல் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கணும். என்ன காணிக்கை கொடுப்பீர்கள்? கடவுள் விரும்புகிற காணிக்கை என்ன? நன்றி. அது சங்கீர்த்தனம் 50:23. கடவுளை மகிமைப்படுத்தணும்னா நன்றி சொல்லி கொண்டிருக்கணும். அத்தனை காலம் கடவுளை எனக்கு நல்ல உயிர் கொடுத்திருக்கிறாய், இங்கே வர்றதுக்கான வாய்ப்பை தந்தாய், தகுதி இல்லாத என்னை உன் பிரசன்னத்தில் என்னை அழைத்து வந்திருக்கிறாய், நன்றி கடவுளை. எனக்கு நல்ல கண்கள், கால், கை, இதயம், கிட்னி, லிவர் எல்லாம் தந்திருக்கிறாய். ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு வியாதி இல்லாத ஒரு உடலை தந்திருக்கிறாய். பிரைஸ் தி லார்ட். அதை சொல்கிறதுக்கு பதிலாக என்னெல்லாம் வியாதி இருக்கோ அதை மட்டும் சொல்லி குறைவை சொல்லக்கூடாது. என்னெல்லாம் கடவுள் செய்த நன்மை உண்டோ. ஆக்சிஜன், எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்? ஆக்சிஜன் சிலிண்டரை 24 மணி நேரம் வச்சு வீட்டுக்கே சிலிண்டர் வச்சுருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்போ ஆக்சிஜன் எனக்கு ஃப்ரீ ஆக்சிஜன் கொடுத்துருக்கிறாய், தண்ணி கொடுத்துருக்கிறாய், உணவு கொடுத்துருக்கிறாய். இதெல்லாம் சொல்லி நன்றி சொல்லும்போது கடவுளை மகிமைப்படுத்துவீர்கள். கடவுள் பேசுவார். பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுளிடம் கேட்காமல் செய்யும்போது என்னெல்லாம் நிகழும்? பிரைஸ் தி லார்ட். அங்கே நிகழக்கூடிய விஷயங்கள், அங்கே 3 விஷயம் நிகழ்ந்தது. பிரைஸ் தி லார்ட். 3 விஷயங்கள் நிகழ்ந்தது. அதில் ஒன்று, கடவுள் போகச் சொல்லாத இடத்துக்கு நம்ம தந்தையான அப்ரஹாம் சென்றபோது அதுக்கு பரிகாரமாக 437 வருஷத்துக்கு அந்த தலைமுறை பேரனுக்கு பேரன் எல்லாம் அடிமையாகிவிட்டார்கள் அங்கே. பிரைஸ் தி லார்ட். அதுதான் காரணம். ஈஜிப்டுக்கு அடிமைக்கு காரணம் இது ஒன்று. கடவுள் போகச் சொல்லாத இடத்துக்கு அப்ரஹாம் போனனால்தான். பிரைஸ் தி லார்ட். எத்தனை காலம்? அதுக்கு ஒரு காரணம் இதுதான். நம்ம செய்கிற பாவம் நம்ம தலைமுறை
அதுக்கு பரிகாரம் செய்ய வேண்டியது வரும். பலவங்களுக்கும் அதுக்கு இதெல்லாம் பழைய ஏற்பாடு தான், அதுக்கு பயப்பட வேண்டாம். இதுக்கெல்லாம் பரிகாரம் இயேசு கிறிஸ்து செய்து விட்டார். நீங்கள் அதை செய்யாமல் பச்சாத்தபிக்கவும் மாட்டோம். கடவுளின் சிலுவையில் வைத்தால் மட்டும் போதும். கடவுளோடு சிலுவையில் வைத்தால் பரிகாரம் ஆகிவிடும். நீங்கள் செய்த பாவத்துக்கு உங்கள் தலைமுறை அனுபவிக்காமல் இருக்கணும்னா சிலுவை வைக்கணும். ஆனால் நீங்கள் செய்யாதீர்கள், இன்னி பாவம் செய்யாதே. இன்னி பாவம் செய்யாதே என கடவுள் சொல்லும்போது கடவுள் விரும்பாத விஷயத்துக்கு செய்யாதீங்க, நீங்கள் முடிவெடுக்காதீர்கள். பிரைஸ் தி லார்ட். கடவுளிடம் கேட்டுட்டு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கடவுளிடம் கேட்டுட்டு செய்யணும். அப்போ அதுக்கு பதிலாகத்தான் பல குடும்பத்தில் பல குழந்தைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் இல்லாமல், சில குடும்பங்கள் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பதுக்கு காரணம் நீங்கள் அதுக்காக பச்சாத்தபிக்கணும், உங்கள் முன்னோர் செய்த பாவத்துக்காக. அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்? நான் உன் விருப்பப்படி வாழ்கிறேன் கடவுளை, அதுக்கு முயற்சி எடுக்கணும், அது வாழ்ந்து காமிக்கணும். அப்போ அந்த தடைகள் எல்லாம் விட்டு போகிறத நீங்கள் பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சொல்லுவீங்க, நான் திருப்பலிக்கு போகிறேன், வாரம் போயிட்டுருக்கேன், பாவ சங்கீதம் போனால் என் வாழ்க்கையில் ஒரு உயர்வும் இல்லை, இப்படியே தான் இருக்குன்னா நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். நானாவதும் என் தலைமுறைக்கு அப்புறம் உன் வார்த்தையை கேட்டு வாழ்கிறோம், குடும்ப ஜபம் செய்கிறோம், கடவுளுக்கு முதல் ஸ்தானம் கொடுக்குறோம். ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கடவுளிடம் கேட்டுட்டு தான் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ இது 437 வருஷத்துக்கு ஈஜிப்டுக்கு அடிமையாக ஆகிவிட்டார்கள் இஸ்ராயல் மக்கள். அப்படின்னா அப்ராமின் தலைமுறை. பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது பிரச்சனை என்ன வரும்? ரெண்டாவது பிரச்சனை பொய் சொல்ல வேண்டி வரும், பொய்யான வாழ்க்கை வாழ வேண்டி வரும். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா கடவுள் நம்மளோடு இருக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆகுவேன். பொய்யில் இருக்கும்போது கடவுளின் அனுபவம் நமக்கு இருக்காது, கடவுளை விட்டு விலகி இருப்போம். பிரைஸ் தி லார்ட். அப்ராம் செய்கிற பாவம் என்ன? ஈஜிப்டுக்கு போகும்போது அப்ராம் சாராவுக்கு அப்போ 65 வயசு, அப்ராமுக்கு எத்தனை வயசு? 75 வயசு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அப்ரஹாம் ரொம்ப அழகானவன். அப்போ அந்த ஊருக்கு போகும்போது அப்ராம் சொல்லுவா, அப்படி அங்கேயும் சுயநலம் உண்டு, நீ என் தங்கைன்னு சொல்லணும், நான் உன் அண்ணன்னு யார் கேட்டாலும் சொல்லணும். கணவன்னு சொன்னால் என்ன பிரச்சனை? கணவன்னு சொன்னால் கொன்று விட்டு தான் அவளை எடுப்பாங்க. இது அண்ணன்னு சொன்னால் இன்னும் எடுத்துக்கிடுவாங்க, ஆனால் என்ன உயிரோடு விட்டுருவாங்க. பிரைஸ் தி லார்ட். அவ்வளோதான் இதில் விஷயம். அங்கே சுயநலம் உண்டு. கணவன்னு சொன்னால் கண்டிப்பாக கொண்டு விடுவார்கள். அங்கே அழகான பொண்ணு போச்சுன்னா, அரசருக்கு தெரிஞ்சிச்சுன்னா எடுத்துக்கிட்டு கணவன் வாழ வேண்டாம்னு சொல்லி கொண்டு விடுவார்கள். அண்ணன்னு சொன்னால் நீ போ ஓடு அப்படின்னு சொல்லி துரத்தி விடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் அந்த காலத்தில் நடக்கிற விஷயம். அப்போ பொய் சொல்ல வேண்டி வந்த பொய்யான வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். அப்போ எப்போதும் கடவுளுக்கு உகந்தபடி நம்ம வாழாவிட்டால் நம்மளும் பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்போம். நம்ம எப்போ பொய் சொல்லுவோம்? அவங்க விருப்பத்துக்கு எதிரானது எப்போதும் செஞ்சு விட்டால் பொய் சொல்ல வேண்டி வரும். இப்போ பொய் வாழ்க்கை பொய் ஆகும்னா கடவுளுக்கு விருப்பமில்லாத வாழ்க்கை வாழும்போது தான். பிரைஸ் தி லார்ட். பொய்யான வாழ்க்கை வாழும்போது கடவுளின் பிரசன்னம் பாதுகாப்பு இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அப்ராம் அதே போல் எல்லாரும் போய் அரசரிடம் சொல்லுவார்கள், ஒரு அழகான பெண் உண்டு. அப்போ அரசர் சொல்லுவார், 2 பேரையும் கூப்பிடு. அப்போ அப்ராம் வந்து சொல்லுவார், என் தங்கை இவள். அப்போ அரசர் என்ன செய்வார்? நிறைய செல்வத்தை கொடுத்து நீ போ, இவன் இங்கே இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். அப்ராம் என்ன செய்வா? அப்படி அப்போவும் உண்மை செய்ய மாட்டா. அப்படி செல்வம் கிடைத்ததுன்னு சொல்லி அதை எடுத்துக்கொண்டு போவார். ஆனால் கடவுள் என்ன செய்வார்? 12வது அதிகாரம் 16-17 கொள்ளை நோய் கடவுள் அனுப்புவார். அன்னைக்கு ராத்திரியே கொள்ளை நோய் கடவுள் அனுப்புவார். ஆனால் அழைக்கப்பட்ட அப்ராமை விட புறையினத்தாரான அரசருக்கு ஞானம் அதிகமாக இருக்கும். அவர் அப்ராமை கூப்பிடுவார்.
சாராவிடம் கேட்பார் என்ன விஷயம்னு. சாரா சொல்லிவிடுவார், உங்கள் மீது உள்ள பயத்தினால் இவர் பொய் சொல்லிவிட்டார், அவர் என் கணவன். பிரைஸ் தி லார்ட். அரசர் அப்ராமை கூப்பிட்டு, நீ என்னோடு ஏன் இந்த துரோகத்தை செய்தார், நாங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி உனக்கு கொடுத்த செல்வத்தையெல்லாம் நீ எடுத்து விட்டு இந்த ஊரை விட்டு போ. பிரைஸ் தி லார்ட். அப்போ இதில் அப்ராம் அப்போ என்னாகும், கடவுள் பேச்சை கேட்காம வாழும்போது நமக்கு நிறைய செல்வம் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். சிலவங்களுக்கு செல்வம் உண்டாகும்போது அது சாத்தான் செய்கிற வேலை. செல்வம் வரும்போது அவங்க என்ன தோணுன்னா, இது கடவுள் கொடுத்தது, பரவாயில்ல, இப்படியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சொல்கிற புரியுதுங்களா? அப்ராமுக்கு செல்வம் அதிகமாச்சு. செல்வம் வந்ததில் என்ன பிரச்சனையாச்சு? செல்வம் அதிகமாக வரும்போது குடும்பத்துக்குள் பிரச்சனை தொடங்கும். பிரைஸ் தி லார்ட். இதற்கெல்லாம் வேறு ஆணிவேர் எங்கே இருக்குது? கடவுளிடம் கேட்காமல் நம்ம எடுக்கிற முடிவில் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். சிறிதும் பெரிதுமான எல்லா விஷயத்தையும் கடவுளிடம் சமர்ப்பணம் பண்ணி கடவுளிடம் கேட்கணும். நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். கடவுள் இதயத்தில் அதுக்கு பதில் கொடுப்பார். அந்த முடிவு மட்டும்தான் எடுக்கணும். கொஞ்சம் காலம் உடனடி ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் காலம் காத்திருந்த ஒரு 2 நாள் 3 நாள் 1 வாரம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் என்ன முடிவெடுப்பது, என்ன முடிவெடுப்பது, இல்லை முடிவெடுக்காமல் கடவுள் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு அது விட தெரியணும். அது செய்ய மாட்டோம். நம்மளே ஒரு முடிவு எடுத்துகிட்டு அது கடவுள் சொன்னார், இல்லை கேட்டீங்களா, நீங்கள் எத்தனை தடவை கேட்டீங்கள், எத்தனை தடவை ஆராதித்தீர்கள், எவ்வளவு காத்திருந்தீர்கள். பிரைஸ் தி லார்ட். தொடக்க நூல் 13வது அதிகாரம் 7வது வசனம். செல்வம் அதிகமாகும் போது குடும்பத்தில் பிரச்சனை வரும், சொந்தக்காரர்களுக்குள் பிரச்சனை. இதுதான் சாத்தான் செய்கிற முதல் வேலை. அமைதி உண்டாகாது, அமைதி போய்விடும். இதில் 2 தவறுண்டு. ஒன்று லோத்தை கூட்டிகிட்டு வந்தது, இன்னொன்று கடவுளின் வார்த்தை கேட்காமல் போய் அந்த பிரச்சனை தருவதற்கு செல்வம் அதிகமாக அங்கே சேரும். அப்போதாவது கவனிக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் அப்ராம் முடிவெடுத்தார். பிரைஸ் தி லார்ட். லோத்தை கூப்பிட்டு சொன்னார், நானும் நீயும் பிரிந்து விடலாம். அது தொடக்க நூல் 13வது அதிகாரம் 8லிருந்து 13 வரை. இது என்ன நிகழ்ந்துச்சுன்னா, அப்ராம் லோத்து இடம் போய் சொல்லுவார், உனக்கு ஏது பகுதி வேணுமோ நீ அதை எடுத்துக்கொள், இப்போ செல்வம் அதிகமாக இருக்குது. அப்போ இப்படித்தான் நம்மளும் செல்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சொல்லிவிடணும். ஆனால் லோத்துக்கு ஒரு தவறு நடந்தது. லோத் என்ன செய்தார்? ஜோர்தான் ஆற்றுக்கரை பகுதியை தேர்ந்தெடுக்குவார். ஏன் தேர்ந்தெடுக்குவார்? சுற்றியும் பார்க்கும்போது அங்கே தான் பசுமை உள்ளது, செல்வம் இன்னும் அதிகமாக கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். எப்போதும் நம்ம சௌகரியமும் சுகத்தையும் பார்க்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த ஊரில், அந்த ஜோர்தான் பகுதியில் என்ன பிரச்சனை இருந்தது? அப்புறம் பார்க்கும்போது பச்சை பசுமை மரங்களும் நீரோ ஓட்டவும் நல்லா இருந்தது. ஆனால் அதை தேர்ந்தெடுத்தார். ஆனால் அங்கே பாவம் அதிகரிச்சிருந்தது அந்த ஊரில். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சிலவங்க அவங்க குழந்தையை விடுவதற்கு சேர்க்கறதுக்கு, ஸ்கூலில் சேர்த்துறதுக்கு ரொம்ப வசதி உள்ள ஸ்கூல், பணக்காரங்க செல்வர்கள் மட்டும் படிக்கிற ஸ்கூலெல்லாம் தேர்ந்தெடுக்குவார்கள். பிரைஸ் தி லார்ட். அங்கே தேர்ந்தெடுக்குவார்கள். வெளியிலேருந்து பார்க்கும்போது சூப்பராக ட்ரைனிங் கோட்டெல்லாம் போடுறாங்க, ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஏசி கிளாஸ் இதெல்லாம் பார்க்குவாங்க. வெளியிலிருந்து இந்த பச்சை பசுமையை கண்டு தேர்ந்தெடுக்கக்கூடாது. சிலவங்க வீடு வைக்குவாங்க, தேடுவாங்க, நல்ல பாஷ் ஏரியா, பெங்களா வைப்பாங்க, பெரிய பெங்களா, பாஷ் ஏரியா, அங்கே எல்லாம் வசதி உள்ளவர்கள் தான் நடப்பாங்க, ரோடெல்லாம் பெருசாக இருக்கும். ஆனால் பக்கத்தில் சர்ச் இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அது பக்கத்தில் எல்லாம் பாவம் நிறைந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். வருமானம் கிடைக்கும். இந்த ஊருக்கு போனால் சிலவங்க இந்த ஃபாரின் போவாங்க, பொண்ணை பையனை எல்லாம் ஃபாரின் அனுப்புவாங்க. ஏன்?
பச்சை பசுமை அதிகமாக இருக்குது, இங்கே காஞ்சு கிடக்குது. பிரைஸ் தி லார்ட். இந்த எக்ஸாம் ஐஎல்டி எக்ஸாம் எல்லாம் எழுதி கனடா போவாங்க, யூஎஸ் போவாங்க, அங்கே போய் திரும்பியே வரமாட்டாங்க, வரவே மாட்டாங்க. பையன் வர்றதே இல்லை, பொண்ணு வரவே மாட்டேங்கிறா. அப்படி அங்கேயே ஆரோக்கியப்பட்டு கட்டியாச்சு. பிரைஸ் தி லார்ட். இல்லை பாவத்துக்கு அடிமையாகிடுவாங்க. கல்யாணமே பண்ணாமல் வாழ்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் அங்கே பாவம் அதிகம் இருக்கா இல்லையானா? இதே மாதிரி ஸ்கூலில் சேர்த்துவாங்க, கஞ்சாவுக்கு ப்ரௌன் சுகருக்கு குழந்தைங்க அடிமையாயிரும். அந்த ஸ்கூலில் வசதி அதிகமாகும் போது இந்த கஞ்சா விற்பாங்க, ப்ரௌன் சுகர் விற்குவாங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம பார்க்க வேண்டியது பாவம் அதிகரிச்சிருக்கா இல்லையா? இதுதான் லோத்துக்கு நடந்த விஷயம். சோதம் கோமராவாக அந்த இடம் மாறிச்சு. அங்கே போனால் என்னாச்சு? மனைவி இறந்து, எல்லா நிம்மதி வாழ்க்கை எல்லாம் இழந்து ஆறும் இல்லாத நிலைக்கு லோத்து போய் சேர்ந்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுள் சொல்கிற விஷயங்கள், சில விஷயங்கள் உள்ளது. நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது அது கடவுளுக்கு விருப்பம் உண்டா இல்லையா அதை பார்க்கணும். பச்சை பசுமையை கண்டு நம்ம போகும்போது கடவுளை விட்டு விலகி விடுவோம். பாவம் பெருகும், உங்கள் வாழ்க்கை சோதமும் கோமராவாகவும் மாறிவிடும். ஆறும் இல்லாத நிலை வந்துவிடும். சோதம் கோமரா என்ன? கந்தகம், தீ அங்கே விழுந்தது, எதுக்கும் லாய்க்கில்லாத இடமாக மாறிவிட்டது. பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையும் அதுபோல் மாறிவிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது ரெண்டாவது பிரச்சனை. கடவுளுக்கு விருப்பம் இல்லாத இடத்துக்கு நம்ம போகும்போது ரெண்டாவது பிரச்சனை இது. மூணாவது பிரச்சனை என்ன வரும்? பிரைஸ் தி லார்ட். மூணாவது, ஈஜிப்டில் இருக்கும்போது ஈஜிப்டின் ஒரு அடிமையை புத்திசாலித்தனம்னு நினச்சி சாராவை, ஆகரை கட்டி வைப்பான். பிரைஸ் தி லார்ட். இது நிகழ்ந்ததும் கடவுளுக்கு விருப்பம் இல்லாத இடம், கடவுள்கிட்ட கேட்காத இடத்துக்கு, ஈஜிப்டுக்கு சென்ற நாள் தான். பிரைஸ் தி லார்ட். அப்போ இதுக்கு காரணம் இந்த ஒரே ஒரு காரியம்தான். கடவுள் சொன்னார், தன் இஷ்டப்படி அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி டைல்யூட் பண்ணி நடந்த நாள் இத்தனை பிரச்சனையும் அங்கிருந்து தான் தொடங்குகிறது. பிரைஸ் தி லார்ட். ரிவைஸ் பண்ணலாமா? கடவுள் முதலில் கூப்பிட்டது, நம்ம பைபிள் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பது, கடவுள் ஹாராங்கிற ஊரிலிருந்து கூப்பிட்டது ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது தடவை கூப்பிட்டது. அது கடவுளை காக்க வைத்தார். ஆறு அப்ரஹாம். முதலில் கூப்பிட்டது ஊர் என்கிற ஊரில் இருந்து தான் கூப்பிட்டது. அப்போது அப்ரஹாம் வாழ்ந்து கொண்டு இருந்தது தந்தையான தேரா, மனைவி லோத்து, இத்தனை கூட வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கடவுள், அது திருத்தூதர் பணிகள் 7வது அதிகாரம் 2 வாசிக்கும்போது தெரியும், ஹாரானுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கடவுள் அழைத்தார். ஹாரானில் அழைத்தது ரெண்டாவது முறை. நீ கானா தேசத்துக்கு போகணும்னு சொல்லி அழைத்தது முதலில். ஆனால் அப்ராம் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு பிக்னிக் போகிற மாதிரி தந்தையும் லோத்தையும் எல்லாரையும் கூப்பிட்டு, வழியெல்லாம் நீங்களே முடிவு பண்ணுங்க, நாங்கள் பின்னாடி வரோன்னு சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். அது தவறு. நம்மளும் ஜபத்துக்கு போகிறதுக்கும் பல விஷயத்துக்கும் ஒரு ட்ரிப்பு போகிற மாதிரி, டூர் போகிற மாதிரி போகிறது. கடவுளது முடிவை கடவுளிடம் கேட்காமல் அதில் சுக சௌகரியம் இருக்கான்னு நம்ம பார்க்குவோம். சில விஷயங்களில் சுக சௌகரியத்தை காணும்போது வழி மாறி விடுவோம். அப்போ கடவுள் பேச மாட்டார். கடவுள்கிட்ட சில விஷயம் நம்ம கேட்போம், ஆனால் முடிவு எடுக்கும்போது இது பரவாயில்ல, இப்படி ஜபிச்சு சரியாக்கிக்கலாம், இல்லை பாவ சங்கீர்த்தனம் பண்ணி சரியாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். தவறு. பாவம்னு தெரிந்து செய்யக்கூடாது. கடவுளுக்கு விருப்பத்துக்கு எதிராக செய்வதெல்லாம் பாவம், கேட்காமல் செய்வதும் பாவம். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா விருப்பம் தெரியாமல் செய்வதெல்லாம் பாவம், சொந்த முடிவெடுப்பதெல்லாம் பாவம். அப்போ என்னாச்சு? அப்ராம் ஹாரான் தேசத்துக்கு போவாப்படி, கடவுள் காத்திருப்பார் தந்தை மரிப்பதுக்கு. அப்போ இது நம்ம வேறு முடிவு, அடுத்தவங்க முடிவை கேட்டு கடவுளிடம் கேட்காம பலவங்க செய்கிற முடிவை கேட்டு போகும்போது தடையாக இருக்கிறவர்களெல்லாம் எடுக்கப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். அதனால் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஏது முடிவெடுத்தாலும் கடவுளிடம் கேளுங்கள். பிரைஸ் தி லார்ட். கேட்கணும். கடவுளுக்கு விருப்பமானது தான் சேருவேன், இல்லை செய்ய மாட்டேன். அப்போ அது கடவுளோட விருப்பத்தை கேட்டு
போகாதனால் 5 ஆண்டுகள் கடவுள் காத்திருந்து அபிராமின் தந்தை மரித்ததுக்கு அப்புறம் கடவுள் 2வது கூப்பிடுவார், நீ கானாதேசத்துக்கு போ. அப்போ அபிராம் கானாதேசத்துக்கு போவார். அங்கே போகும்போது அங்கே பஞ்சமாக இருக்கும், பச்சை பசுமை இல்லை, வருமானம் குறைவு. அவர் சொந்தமாக முடிவெடுப்பார், நான் தான் வந்துட்டேனே கடவுள் சொன்னபடி. இங்கே குடியிருக்காமல் எங்கே போவார்? ஈஜிப்டுக்கு போவார். பிரைஸ் தி லார்ட். கடவுள் சொல்லவில்லை ஈஜிப்டுக்கு போக சொல்லி. ஈஜிப்டுக்கு போனதுக்கு பிரச்சனை. ஈஜிப்டுக்கு போன கடவுள் சொல்லாத இடத்துக்கு போகும்போது அங்கே என்னெல்லாம் ஆபத்து இருந்தது? ஒன்று, அதுக்கு பரிகாரமாக தான் 430 வருஷம் 37 வருஷம் தலைமுறை எல்லாரும் அடிமையாக மாறினார்கள். அது நம்ம சொன்னோம், நம்ம பல விஷயங்கள் கடவுளுக்கு எதிராக செய்வது தலைமுறையை பாதிக்கும். இப்போ நம்ம வாழ்க்கையிலையும் ஏதாவது தடைகள் இருந்தால், இதெல்லாம் இன்றைக்கி புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கெல்லாம் பரிகாரம் செய்து விட்டார், பயப்பட வேண்டாம். அதெல்லாம் இயேசுவின் பாதத்தில் வைத்து பச்சாத்தபித்து ஜபிக்கணும். நம்ம இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கணும், உன் விருப்பப்படி என் வாழ்க்கையை நான் கொண்டு போகுவேன், நான் கீழ்ப்படியுவேன். பிரைஸ் தி லார்ட். அதன் உடன்படி, கடவுள் கூட உள்ள உடன்படி அதுதான். நம்ம கிருபாசனத்தில் எடுக்கிற உடன்படியெல்லாம் அதுதான். நான் இன்னையிலிருந்து நீ சொல்கிறபடி நடந்து கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். என் முன்னோர்கள் நீ சொன்னபடி நடக்கவில்லை, அதுக்கு என் குடும்பம் பாதித்து இருந்ததனால் இன்னைக்கு இருந்து நான் நீ சொல்கிறபடி நடந்து கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் 2வது ஆபத்து என்னவாக இருந்துச்சு? 2வது பிரச்சனை என்னவாக இருந்தது? பொய் சொல்ல வேண்டியது வரும், பொய்யான வாழ்க்கை வாழ வேண்டி வரும். கடவுள் உண்மையாக இருக்கிறனால், சத்தியமாக இருக்கிறனால், பொய்யான வாழ்க்கையில் கடவுளின் பிரசன்னம் நம்மோடு இருக்காது. அபிராமும் பொய்யான வாழ்க்கை வாழ்வார். ஆனால் பொய்யான வாழ்க்கை வரும்போது நீங்கள் இதை நினைக்க வேண்டாம், என் வாழ்க்கை சிறப்பாக இருக்குது, பண சௌகரியம்லாம் இருக்குது, அதனால் நான் கடவுளோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இல்லை, பணம் 2 வழியில் வரலாம். கடவுள் ஆசீர்வாதத்திலும் வரலாம், சாத்தானும் கொண்டு வந்து கொடுக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அப்போ அப்ராமுக்கும் ஈஜிப்டுக்கு போனால் நிறைய சொத்து கிடைத்தது, பணம் கிடைத்தது. ஆனால் அது என்ன பிரச்சனையாக வந்துச்சு? குடும்ப சமாதானம் போய்விட்டது. அத்தனை காலம் குடும்பத்தில் சமாதானம் இருந்தது, குடும்பத்துக்குள் பிரச்சனை, சண்டை, சச்சரவு. அது கடவுள் பேச்சை கேட்காமல், கீழ்ப்படியாமல் இந்த சொத்தை சம்பாதிச்ச நாள் தான். அப்போது நம்ம என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் கடவுள் சொன்னதை கீழ்ப்படிந்தார் அப்ராம். அப்போது தான் அவருக்கு ஞானம் வந்து அவர் சொன்னார், நீயும் நானும் பிரிந்து விடலாம், அதிலும் விட்டு கொடுக்கணும். எனக்கு கடவுள் இருக்கிறார், உனக்கு பிடித்த பகுதியை நீ எடுத்துக்கொள், மொத்த சொத்தை எடுத்தாலும் பரவாயில்ல. அதான் கடவுளை மகிமைப்படுத்துவது. அப்ராம் சொன்னார், உனக்கு பிடித்த இடத்தை நீ எடுத்துக்கொள். பிரைஸ் தி லார்ட். அப்போ விட்டு கொடுத்துட்டார். இத்தனை காலம் இருந்த சொத்து சௌகரியம் எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு என் கடவுள் போதும். அதுதான் நம்ம எடுக்க வேண்டிய முடிவு. நம்ம சொத்து கடவுள் தான், மாதா தான், இயேசு கிறிஸ்து தான் நம்ம சொத்து. விட்டு கொடுத்துடணும். அதுதான் ஆராதனை, உண்மையான ஆராதனை. அதை விட்டு கொடுத்த போது லோத்து பார்த்தது, அங்கே கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்கவில்லை. கடவுளுக்கு எதிரான செயல் செய்த இடத்தை, பச்சை பசுமையை கண்டார். அங்கே அதை எடுத்துக்கொண்டார். அங்கே உயர்வை கண்டார். அங்கே வாழ்வு கிடைக்கும்னு சொல்லி அங்கே தேடி எடுத்தார், எல்லாம் இழந்து விட்டார். ஆனால் இங்கே பஞ்சம் நிகழ்ந்த இடம், கடவுள் சொன்ன இடத்தை நீ இருந்தால் போதும்னு சொல்லி அப்ராம் இங்கே தேர்ந்தெடுத்தார். அதுக்கு எதிரான இடத்தை தேர்ந்தெடுத்தார். அங்கே செழிப்பாக வாழ்ந்தார். கடவுள் நம்ம கூட இருந்தால் போதும். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் 3வது ஒரு நிகழ்வு அவருக்கு பிரச்சனை வந்தது. ஹாகரை திருமணம் செய்தது தான். அது ஈஜிப்டுக்கு போனால்தான். பிரைஸ் தி லார்ட். அப்போது எப்போதும் ஒரு முடிவெடுப்போம். என்ன முடிவு? கடவுள் சொன்னபடி கடவுளிடம் கேட்போம். எல்லாம் கடவுளிடம் கேட்டு செய்வோம். நம்ம விருப்பத்துக்கு இல்லை. நம்மளே தன்னத்தனியாக முடிவெடுக்கக்கூடாது. ஏன் நம்ம ஏன் எடுக்கிறோம்? நமக்கு அந்த உணர்வு இல்லை. கடவுள் என்னோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாருங்கிற உணர்வு இல்லாதனால்தான் நம்ம சொந்த இஷ்டத்துக்கு செய்கிறோம்.
நான் உன்னோடு இருக்கிறேன், நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், எப்போதும் உன் கூட இருப்பேன். அதை நம்ம நினைவு கொண்டால் எல்லா விஷயமும் நம்ம தந்தையிடம் நம்ம கேட்போம். நான் என்ன செய்யணும், நான் எங்கே போவது, ஏது முடிவெடுக்கிறது, இடது போகணுமா வலது போகணுமா, எல்லா விஷயமும் கடவுளிடம் கேட்டு செய்யும்போது கடவுள் உன்னோடு வருவார், உன் கூட நடந்து வருவார். பிரைஸ் தி லார்ட். இல்லைனால் பொய்யான வாழ்க்கைக்கு நீ போவாய், பாவத்தில் விழுந்து விடுவாய், கடவுள் இருக்க மாட்டார், எல்லாம் இழந்து விடுவாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.